வணக்கம். இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதியில் இப்போ நம்ம கேட்க போகிற கதை ரகசியம். ஒரு நாட்டில் ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவர் வயசானதுக்கப்புறம் அவரோட மகன் அரசராக மாறிட்டார். பட்டாபிஷேகம் நடந்த புதுசு. அதனால் ஊரில் இருக்க மற்ற கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் அரசரை பார்க்க அரண்மனைக்கு வந்த வண்ணம் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த பக்கத்து நாட்டில் இருக்க அரசர்கள் எல்லாம் இந்த இளவரசன் மன்னனான அப்புறம் எப்படியெல்லாம் ஆட்சி நடத்துகிறான்னு பார்க்கலாம், அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப எல்லாத்துலேயும் கூர்மையான அறிவோட பொதுவான விஷயங்களை நேர்மையாக பார்க்குறானான்னு கவனிக்கிறானான்னு பார்க்கலாம், நாட்டு எல்லை பாதுகாப்பை எப்படி பார்த்துக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசர்களும் அந்த புது அரசர் மேலே ஒரு கண் வச்சுட்டு இருந்தாங்க. நாட்டு மக்களும் புது அரசரை பார்க்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. புது அரசருக்கு பட்டத்து ராணிக்கும் இப்போதான் கல்யாணம் முடிஞ்ச புதுசு. அதாவது இப்போதான் ராணியை பட்டாபிஷேகம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தான் ராணியை அரசர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இப்படி எல்லா விதமான சந்தோஷங்களோட அரசர் நிம்மதியாக ஆட்சி நடத்திட்டு இருப்பார். அவரோட முதல் அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படும். அதில் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும். அரசர் நிறைய நாட்டு பாதுகாப்பு, நீர்வளம், விவசாய வளம், உணவு உற்பத்தின்னு நிறைய விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுத்துகிட்டே இருக்கும்போது நிறைய சட்டங்களை நிர்ணயம் பண்ணுவார், நிறைய விதிமுறைகளை வகுப்பார். அது ஒரு முக்கிய கூட்டமாக பார்க்கப்படும். அந்த கூட்டம் முடிஞ்சு கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த படித்துறைன்னு இருக்கும். ஒரு ஊரில் ஒரு அருவியோ இல்லை வாய்க்கால் வடிச்சல்லையோ பெண்கள் எல்லாம் சேர்ந்து துணி வெளுக்கிறது, குளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அது பேர் படித்துறை. பெரிய ஆறோ குளமோ அதில் படி இருக்கும். அங்கே துணி துவைக்கிறது, குளிக்கிறது, பாத்திரம் விளக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. படித்துறைக்கு இந்த அமைச்சரவையில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது படித்துறையில் இருக்க பெண்கள் அதை பேசுவாங்க. ஒரு ஒற்றன் அதை கேட்டுட்டு அரசவையில் அரசர்கிட்ட தனியாக சொல்லுவான், நீங்கள் இன்னைக்கு எடுத்த சட்டம், நீங்கள் எழுதின விதிமுறைகள், எடுத்த முடிவுகளை பற்றி படித்துறையில் பேச்சு நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பேசுனாங்களோ அதை அப்படியே சொல்லுவான். இதை கேட்டதும் அரசருக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா 1 hour தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே எப்படி இந்த விஷயம் வெளியே போச்சு. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நாட்டோட பாதுகாப்பு, நீர்வளம், உணவு உற்பத்தின்னு நிறைய முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுத்தோமே, பேசுறதுக்காக நிறைய முடிவுகள் எடுத்தோமே, இதெல்லாம் இவன் ஒற்றன் எப்படி கரெக்டாக சொல்கிறான்னு சொல்லி அரசருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அரசர் ஒரு முடிவு பண்ணார். யாரோ ஒரு உளவாளி அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கணும், அமைச்சரவை கூட்டத்துக்கு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட இருக்க அமைச்சர்களே கூட இந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்லியிருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டுட்டு தெளிவாக சொல்லுவார். அமைச்சரவை கூட்டத்தில் சொல்கிற எடுக்கிற சட்டங்கள், வரையறுக்கப்படுற விதிமுறைகளை பற்றி வெளியே அவங்க குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, மனைவி அம்மாவாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. அது ஒரு பெரிய ராஜ துரோகம். அது மட்டும் இல்லை, அதுக்கு மரண தண்டனை நான் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு சொல்லுவார். எல்லா அமைச்சர்களும் ரொம்ப குழப்பமாக ராஜாவை பார்ப்பாங்க. என்ன இவர் காலையில் கூட்டம் நடத்தினார், அதாவது அமைச்சரவை கூட்டினாரு, நிறைய முடிவுகள் எடுத்தார். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு 3 மணி நேரத்தில் நமக்கு மரண தண்டனை தருவேன், வெளியே சொல்லாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் குழப்பமாக ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே அரசர் எல்லா அமைச்சர்கள்கிட்டையும் நடந்ததை சொல்கிறாரு. அதாவது நம்ம இங்கே நடத்தின கூட்டத்தோட முக்கியமான சாராம்சத்தை பற்றி நம்ம ஊர் படித்துறையில் உட்காந்துட்டு இருக்க பெண்கள் பேசுகிறாங்களாம். அப்போது எவ்வளவு வேகமாக நம்ம விஷயம் வெளியே போயிருக்கு பாருங்க. இது நாட்டுக்கோ இல்லை நம்ம அரசாங்கத்துக்கோ பாதுகாப்பு இல்லை தானே அப்படின்னு சொல்கிறார். எல்லா அமைச்சர்களும் சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் வீட்டுக்கே போகல மகாராஜா, நாங்கள் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கோம், அரண்மனையில் தான் இருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு போனால் தானே வெளியே இதை பற்றி சொல்கிறது. அது மட்டும் இல்லை, அரசவை மாளிகையில் சுற்றி நம்ம பாதுகாப்பு படை தான் இருக்காங்க. நாங்கள் தேவையில்லாத விஷயங்களை வேறு யார்கிட்டையாவது பேசினாலும் இல்லை பொதுமக்கள் கிட்ட போய் பேசினாலோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அரசர் படை தளபதியை கூப்பிட்டு அடுத்த அமைச்சரவை கூட்டம் நடக்கும் பொழுது பொதுமக்கள் யாரும் அரண்மனைக்குள்ளே வரக்கூடாது, முக்கியமான ஆட்களை தவிர
வேற யாரும் அரசர் அந்த கூட்டம் நடத்துகிற இடத்துல இருந்து வேற யாருமே இருக்கக்கூடாது, நானும் அமைச்சர்களும் மட்டும்தான் இருப்போம், சம்பந்தப்பட்ட ஆட்களை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் கவனமாக பார்த்துக்கிட்டே இருங்க. காம்பவுண்ட், அதாவது வெளியே 3 அடுக்கு பாதுகாப்பு, அரண்மனைக்கு வெளியே ஒரு பாதுகாப்பு, அரண்மனைக்குள்ள ஒரு பாதுகாப்பு, இந்த கூட்டம் நடத்துகிற இடத்துக்கு ஒரு பாதுகாப்புன்னு 3 அடுக்கு பாதுகாப்பு போடணும் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒற்றன் ஒருவன், உளவாளி ஒற்றன் யாராவது அரண்மனைக்குள்ளே சந்தேகப்படுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அரசர் சொல்கிறாரு. அடுத்த நாள் கூட்டம் கூட்டப்படுது. ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா பக்கத்து நாட்டு படை ரொம்ப பலமாக இருக்கிறதுனால நம்ம நாட்டோட படையை அதுக்கு நிகரான பலமாக ஆக்கணுன்றதுக்காக சில பயிற்சி முறைகள், வெளிநாட்டிலேருந்து சில பயிற்சியாளர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வரலாம், போர்க்கருவி பயிற்சியாளர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கான சட்ட திட்டங்களையும் விதிமுறைகளையும் அரசர் சொல்கிறாரு. இதே மாதிரி கூட்டம் நிறைவடைந்த உடனே படை தளபதியை கூப்பிட்டு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது விஷயம் வெளியே நடந்துதான்னு கேட்குறாரு. இல்லை அரசே, நாங்கள் இந்த கூட்டம் நடைபெற முன்னாடி 1 மணி நேரம், கூட்டம் நடைபெற்றதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் இந்த அரண்மனையை விட்டு யாரும் உள்ளே வர்றதோ வெளியே போகிறதோ இல்லை. கண்டிப்பாக இன்னைக்கு இங்கே நடந்த விஷயம் வெளியே தெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி முடிக்கும் போதே அந்த அரசரோட ஒற்றன் உள்ளே வரான். அரசரே, இன்னைக்கு நீங்கள் படை பாதுகாப்பு பற்றியும் படையோட பலத்தை இன்னும் பலப்படுத்துறது பற்றியும் சட்டம் இயற்றுனீங்கன்னு படித்துறையில் பெண்கள் பேசிக்கிறாங்க. அரசருக்கு கோபம் உச்சிக்கு போயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் படை தளபதியும் அமைச்சர்களையும் கூப்பிட்டு, ஏதோ எங்கேயோ தப்பு நடக்குது, ஒரு அரண்மனையில் ஒரு அரசர் பேசுகிற விஷயமும் அவர் நிறைவேற்ற சட்டமும் பிரகடனம் படுத்துறதுக்கு முன்னாடியே எப்படி பொதுமக்களுக்கு போய் சேருது, எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டு அரசர் மண்டையை குழப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அரண்மனை குரு வராரு. குருக்கள் என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ குழப்பமாகவும் கோபமாகவும் அரசர் இருக்காருன்னு கேட்குறாங்க. அப்போ அமைச்சர்கள் நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அரசபை குரு கிட்ட. அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே நம்ம அரசர் இந்த ஊருக்கு வெளியே இருக்க ஒரு முனிவர்கிட்ட போய் சில விஷயங்களை தெரிஞ்சுப்பாரு. இது ஜாதக கணிப்பு, நேரம் காலம்ன்றதை தவிர்த்து அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம ஏன் அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. குரு சொன்ன மாதிரி அந்த முனிவர் அவர் ரொம்ப பத்திரமா மரியாதையோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வராரு. அரசர் அவரோட அரியணையிலேருந்து இறங்கி குருக்கு வணக்கம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நடந்த விஷயத்தையும் அரசர் எல்லாத்தையும் குரு கிட்ட சொல்கிறாரு. குரு என்ன சொல்கிறாரு, ஒரு 500 லிட்டர் பால் வச்சு ஒரு பாயாசம் பண்ணுங்க. ஆனால் அந்த பாயாசத்தில் இனிப்பு சேர்க்கக்கூடாது, அதாவது சர்க்கரை சேர்க்கக்கூடாது. நான் தான் சர்க்கரை சேர்ப்பேன். அந்த பாயாசத்தை இந்த ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் கொடுங்க. படை வீரர்கள், அமைச்சர்கள், இந்த அரண்மனையில் இருக்க ஒரு வேலைக்காரங்கள்லேருந்து தோழி பெண்கள்லேருந்து எல்லாருக்கும் அந்த பாயாசத்தை கொடுங்க. மீதி அப்புறம் பார்த்துக்கலான்னு அரசருக்கு குழப்பம். இந்த நாட்டோட ரகசியங்கள், அமைச்சரவை கூட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே போகுது நான் கவலைப்பட்டா, இவர் பாயாசம் காசு சொல்கிறாரேன்னு அரசருக்கு குழப்பமாக இருந்தது. முனிவர் அரசரை பார்த்து, நான் சொல்கிறத செய்யின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு 500 லிட்டர் பாலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் பாயாசம் செய்யப்படுது. அந்த பாயாசத்துக்கு சர்க்கரை போடாமல் செய்கிறாங்க. முனிவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாயாசத்துக்கு தேவையான இனிப்பு ஒரு சைடு வைக்கப்பட்டிருக்கு, ஒரு பெரிய அண்டால வைக்கப்பட்டிருக்கு. அந்த சர்க்கரையை கையால் தொட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த சர்க்கரையை திரும்ப அந்த பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தில் இருக்க எல்லா சர்க்கரையும் எடுத்து பாயாசத்தில் கொட்ட சொல்கிறாரு. அதே மாதிரி சமையல் ஆட்கள் எல்லாம் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செய்கிறாங்க. அந்த பாயாசம் அந்த அரண்மனையில் இருக்க எல்லாருக்கும் பரிமாறப்படுது. உணவில் அரண்மனைக்கு வெளியே இருக்க காவலர்கள், அதுக்கப்புறம் பொதுமக்கள், கிராமத்தில் இருக்க கிராமவாசிகள்னு எல்லாருக்குமே அந்த பாயாசத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. எல்லாரும் அந்த பாயாசத்தை குடிக்கிறாங்க. எல்லாரும் குடிச்சு முடிச்ச அப்புறம் முனிவர் அரசவையிலேருந்து, நான் விடை பெறுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் நான் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடாது, அரண்மனையும் அரசனோட குடியிருப்பு தான், நான் வழக்கம் போல் நான் என்னோட இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அரசர் அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு,
நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் என்ன விஷயம்னு எனக்கு புரியலை. நான் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் இந்த பாயாசம் மட்டும் கொடுத்தா போதுமா? நான் எப்படி என்னோட விஷயங்களை வெளியே சொல்கிற ஒற்றனை கண்டுபிடிக்கிறது? என் நாட்டையும் நாட்டு மக்களையும் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்னு கேட்கும்போது முனிவர் வந்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, நாளைக்கு காலையில் உனக்கே அந்த விஷயம் புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அடுத்த அமைச்சரவை கூட்டம் வந்து அன்னைக்கு மாலை தான் நடைபெற போகுது. அந்த கூட்டம் வந்து மாலை நடைபெற போகுது. அரசர் சொல்கிறாரு, இப்போ ஒரு கூட்டம் நடைபெறணும், ஒரு சட்டத்தை பிரகடனம் பண்ணணும், இப்போவே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லனா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது முனிவர் சிரிக்கிறாரு. நாளைக்கு காலையில் நீ அமைதியாக இரு, நாளைக்கு காலையில் உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அரசரும் சரி மனசை தேத்திக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக கூட்டத்துக்கு போயிடுறாரு. அன்னைக்கு மாலை 6 மணிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு சட்டம் பிரகடனம் செய்யப்படுது. மாலை 6 மணிக்கு மேலே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. காலையில் விடிஞ்சதும் ஒரு ஸ்பெஷல் பூஜை இருக்குது. அந்த ஊர் கோயிலில் வந்து அரசருக்காக ஒரு பெரிய பூஜை நடத்தப்படுது. அதனால் அரசர் என்ன பண்ணுறாரு, காலையிலே கிளம்பி கோயிலுக்கு போயிடுறாரு. ஆனால் ராணி மட்டும் அரசரோட ராணி மட்டும் அரசி மட்டும் கோயிலுக்கு வரவே இல்லை. அரசர் ரொம்ப நேரம் வந்து கோயிலே காத்திருக்கிறாரு. ஏன்னா பூஜைன்றதுனால நல்ல நேரம் போயிடும். கோயிலே அரசர் வந்து காத்துட்டே இருக்காரு. ஆனால் ராணி வந்த மாதிரியே இல்லை. ஸோ அரசர் என்ன பண்ணுறாரு, தோழி பெண்கள் எல்லாம் வர சொல்லி ராணிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அரசர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் அந்தப்புறம் வரைக்கும் வாங்க அப்படின்றாங்க. அரசர் கேட்குறாரு, நான் வந்து கோயிலுக்கு பூஜைக்காக வந்திருக்கேன், உங்களுக்கு புரியுதா என்ன? எல்லாரும் அரசிக்காக வெயிட் பண்ணுறாங்க, இப்போ நான் எதுக்கு அந்தப்புறம் போகணுன்னு கோவப்படுறாரு. தோழி பெண்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அரசரே கொஞ்சம் தயவு செய்து வாங்க, பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோடு சொல்கிறாங்க. உடனே அரசர் அவரோட தேரில் ஏறிட்டு தேரோட்டியும் கீழே இறக்கிட்டு அவரே தேரை வேகமாக ஓட்டிட்டு போகிறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப கோபம், இது அவரு பெரிய அவமானமாக நினைக்கிறாரு. நேராக வந்து அந்தப்புறமுக்கு வராரு. அந்தப்புறம் வாசலில் அவர் இறங்கின தோரணையிலேருந்தே அவர் கோபமாக இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே மற்றவங்க எல்லாம் விலகி அமைதியாக நிற்கிறாங்க. மேலே போன அரசர் வந்து அரசியை பார்க்குறாரு. அரசி ஒரு பெரிய கம்பளத்தால் அவங்க மூடி வச்சுருக்காங்க. என்னை வந்து மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்றாங்க. அரசர் சொல்கிறாரு, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப கோவத்தில் இருக்கேன், நீ திரும்ப திரும்ப என்னை வெறுப்பேற்றுற மாதிரி எதுவும் பண்ணாது, நீ முதல்ல வா, கிளம்பி வா, நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அரசி மேலே கோபத்தை காட்டுறாரு. அரசி திடீர்னு அந்த கம்பளத்தை விளக்குனா அரசியோட காது கழுத காது மாதிரி இருக்குது. அரசருக்கு ஒன்றுமே புரியலை. என்னாச்சு உன் காதுகளுக்கு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அரசர் கேட்க அரசிக்கு பதிலே சொல்ல முடியல. அரசி அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அரண்மனை வாசலில் ஒரே கூச்சல் சத்தம். அரண்மனை வாசலுக்கு அரசர் போய் பார்க்குறாரு. பொதுமக்களில் சில பேரோட காதும் இந்த மாதிரி கழுத காது மாதிரி வளர்ந்துருக்கு. அரசருக்கு ஒன்றுமே புரியலை. அரசிக்கிட்ட திரும்ப வராரு. என்னதான் நடக்குது, எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அரசி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க கணவரே, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அதாவது அடுத்தவங்க விஷயங்களையும் இல்லை அடுத்தவங்க ரகசியங்களையும் ஒட்டு கேட்குற பழக்கம். அந்த ஒட்டு கேட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், அந்த ரகசியத்தை ஊர் முழுக்க பரப்புவேன். இதுதான் எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கம். இதை நான் மாற்றணும்னு எவ்வளவோ நினச்சேன், ஆனால் என்னால் மாற்றவே முடியலை. நான் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த அரண்மனைக்கு வந்த உடனே நான் மாறிடுவேன்னு எங்கள் வீட்டில் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் நான் அரண்மனைக்கு வந்து கூட நீங்கள் அமைச்சரவையில் கூட்டத்தை கூட்டும்போது அங்கே நடக்கிற விஷயங்களை ஒட்டு கேட்டு என்னோட தோழி பெண்கிட்ட சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்தே அந்த தோழி பெண் என்னோட தோழியாக தான் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன ரகசியத்தை ஊர் ஃபுல்லாக பரப்பி விடுவாங்க. இதுதான் எனக்கும் அவங்களுக்கும் இருக்க ஒரு வேலை. ஆனால் என்னன்னு தெரியல, நேற்று நைட்டு தூங்கி நான் எழுந்துக்கும் போது என் காது வந்து கழுத காதாக மாறிடுச்சு. ஒரு வேளை நான் ஒட்டு கேட்டதுனால என் காது கழுத காதாக மாறிடுச்சான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறார். வெளியே வந்து பார்த்தா பொதுமக்களில் பாதி பேரோட காது கழுத காதாக மாறி இருக்கு. உடனே அரசர் நடந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஊர் எல்லையில் இருக்க நம்ம முனிவரை வர சொல்கிறாரு. முனிவரும் வராரு. வந்துட்டு அரசிக்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் பண்ணது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அரசி வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அடுத்தவங்க விஷயத்தின் அடுத்தவங்க ரகசியம்
நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களோட விஷயம், ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது அது நம்மளோட கேரக்டரே வந்து தப்பாக காட்டும், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லி ராணிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, பொதுமக்கள் மேலே ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு தண்ணியில் தெளித்து விடுறாரு. அந்த காது வந்து சரியான பதத்துக்கு வந்துடுது, சரியான மனுஷ காதாக மாறிடுது. முனிவர் அரசிக்கிட்ட 1க்கு 2 முறை சொல்கிறாரு அரசாங்க ரகசியம். அது மட்டும் இல்லை, கணவர் மனைவி கிட்ட சொல்கிற ரகசியத்தை வெளியே சொல்கிற மனைவி, அது வந்து ஒரு சில நேரம் வந்து அது குடும்பத்துக்கே ஆபத்தை கூட உருவாக்கும். நீங்கள் சொல்கிற ரகசியம் இந்த நாட்டு மக்களுக்கே ஒரு சில நேரம் ஆபத்தை உருவாக்கலாம். ஒரு நாட்டோட பாதுகாப்பே, அதோட சட்ட திட்டங்கள், இது எல்லாமே வந்து அது எப்படி காப்பாற்றப்படுது, எப்படி பிரகடனம் படுத்தப்படுது, அது யாருக்கெல்லாம் போய் சேருதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்படி நீங்கள் உங்களோட பழக்கத்துக்காக விளையாட்டுத்தனமாக பண்ணுற பழக்கம் வந்து எல்லாரையும் பாதிக்கும் அரசின்னு சொல்லிட்டு அதே மந்திரத்தை சொல்லி அரசி மேலே தண்ணி தெளிக்கிறாரு. அரசியோட காது கழுத காதுலேருந்து மனுஷ காதாக மாறிடுது. உடனே அரசி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அரசர்கிட்டையும் மனசார மன்னிப்பு கேட்குறாங்க. இனிமேல் நான் எப்படியும் நான் இந்த தப்பை திரும்ப செய்யவே மாட்டேன். என்னோட சின்ன வயசுலேருந்து இருந்த பழக்கத்தை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. இனிமேல் கண்டிப்பாக மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் கொடுத்து அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அரசரும் அரசியை மன்னித்து ஏற்றுக்கிறார். இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு அளவுக்கு மேலே அடுத்தவங்களோட ரகசியத்தையோ இல்லை அடுத்தவங்களோட விஷயத்தை பேசுகிறதோ, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதோ, அதை பற்றி விசாரிக்கிறதோ, அதை பற்றி நம்ம ஒரு 3 பேர்கிட்ட சொல்கிறதோ அந்த அரசி செஞ்ச மாதிரி தப்பு தான். ஒரு சில நேரம் அந்த மாதிரி செய்யணும்னு தோணுச்சுன்னா காதை கொஞ்சம் தடவி பார்த்துக்கங்க. நம்ம காது கூட திடீர்னு கழுத காதாக மாறலாம். ஆனால் இந்த மாதிரி தவறு செய்யும் போது இன்ஸ்டண்ட்டான தண்டனைகள் இருந்தால் நல்லா இருக்கும். மனுஷ இனம் வந்து இன்னும் நல்லா திருந்தோன்றது என்னோட புரிதல். ஆக்சுவலி நமக்கு கேட்க யாரும் இல்லை, யாரும் நம்மளை பார்க்கறது இல்லைன்னு நிறைய நேரம் நிறைய மனிதர்கள் இந்த மாதிரி நிறைய தவறுகளை செய்கிறாங்க. ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, ஒருத்தவங்களை தப்பாக ஜட்ஜ் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இந்த மாதிரி காதெல்லாம் கழுத காதாக மாறுறதா இருந்தால் யாரும் யாரை பற்றியும் பேச மாட்டாங்கல்ல. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சின்சியராக பார்ப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.